ஹாமி ஹலோடா, வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட். ஐம் யுவர் ட்ரீமர். இப்போ நம்ம பெஸ்டியோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அண்டு இதுக்கப்புறம் யாராச்சும் எனக்கு வியோட ஒன் ஷாட் வேணும், ஜேகேயோட ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரூடான்றதுக்காக இல்லை, பிகாஸ் நான் ஜேகே வி ஜிமன் 3 பேருக்குமே ஆல்ரெடி எஃப்எஃப் போயிட்டுருக்கு. தென் ஒன் ஷாட்ஸ் ஜேகேக்கும் விக்கும் வந்திருக்கு. யாங் லைனுக்கு நான் எதுவுமே போடல. ஆக்சுவலி என்னோடய ப்ரீவியஸ் சேனலில் வந்து நான் ஜேப்க்கு ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன், அந்த ஆர்எம்க்கு ஒரு மினி சீரியே போட்டிருந்தேன். பட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் எதுவுமே போடல. ஸோ அந்த கில்ட்டே எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ சப்போஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் யாங் லைனுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா, அந்த ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரியோட ஒன்லைன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சஜஷனில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட். அவ்வளோ தான், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்து வித்தியாசம்லாம் வைப் பண்ணிவிட்டு, சரி லூஸு மாதிரி அதையே நினச்சிட்ருக்காது சரியா? இதுக்கப்புறம் ஒரே வீட்டில் இருந்து நல்லா சண்டை போடலாம், நிறைய ஃபன் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி கில்ட்டாகிட்டு இந்த ஃபேஸ் இந்த மாதிரி வச்சுக்காதோ, ரொம்ப கேவலமாக இருக்குடி, நீ அழுதுனா பார்க்க சகிக்கலை, அவங்க கொண்டு வேண்டா உன்ன. சரி சரி இந்தா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு பெட் மேலே உட்கார வைக்கிறான். ட்ரெஸ் இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்புறம் கிச்சனில் ஃபுட்டு இருக்குது, ஈட் பண்ணி வச்சுட்டு போவேன், சாப்பிடணும், நீ வரத்துக்கு லேட் ஆகும், ஸோ நான் தூங்கணும், அவ்வளோதானே? குட் நைட், போய் தோலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஜேகே அவனும் கிளம்பி போயிடுறான். நீங்கள் இப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ஒரு 10 o'clock தான் வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு காலேஜ் பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருப்பீங்க. அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பேட்னு கிளம்பி உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிவிட்டு அப்படியே காலேஜ் கிளம்பி போயிருப்பான். நீங்கள் ஜேகேயோட அம்மா கூட உட்காந்துட்டு நல்லா கதை பேசிகிட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 5 days ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சுத்தமாக காலேஜ் பக்கம் போகிறதே அவாய்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் அந்த வீடியோ வைரலாக இருக்கும், யாராச்சும் அதை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆனது உங்களோட காலேஜ் குரூப்பில் இருந்து. ஸோ வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்க. உங்கள் பேரண்ட்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கால் மெசேஜ் எதுவுமே வந்திருக்காது. இப்போது நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எம்இகிட்டேருந்து வந்திருக்கு. வயன், இன்றைக்கி காலேஜில் ஆல் டிக்கெட் தராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக வந்து வாங்கிக்கணுமா, நீ வந்து இன்றைக்கி வாங்கிட்டு போய்ட்றியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜேகேயோட அம்மாவை பார்க்குறீங்க. என்னாச்சு வயன்? ஆண்டி, அது வந்து இன்றைக்கி காலேஜில் ஆல் டிக்கெட் தராங்களாம், நான் போயே ஆகணும். நான் வேணா ஜேகே கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்லை ஆண்டி, நான் டைரெக்டாக போய் ஆகணும், என்ன பண்ணுறது? சரி அதுக்கு என்ன, கிளம்பு. கிளம்புவா? ஆமாம் வயன், போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அதான் ஜங்குக்கு அங்கே தானே இருப்பான், அவங்க கூடவே வீட்டுக்கு வந்துடு. ஆண்டி நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் எப்படின்னா? பாருடா, அதை பற்றி யோசிக்காத சரியா? எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணு. சரி என்னங்க கிளம்புங்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் இப்படி குறுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங் போகிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி நீங்கள் ஜேகேயோட அப்பாவை பார்க்குறீங்க. அவர் காற்று போன பலூன் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அங்கிள் என்னாச்சு? இவள் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு மாலுக்குள்ளே என்ட்ரானா, இன்றைக்கி ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவா, எனக்கு லஞ்சு கூட வாங்கி தர மாட்டா தெரியுமா? அங்கிள் உண்மையாவா? தெரியாமல் கூட இவ கூட ஷாப்பிங் போயிடாதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரகசியம் பேசிகிட்ருக்கீங்க. வயன், ஒரு 2 minutes இருடா, நான் போயிட்டு என்னோடய பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னங்க இங்கே போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. நீங்களும் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஜேகேவோட அம்மா அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போகலாமா? போகலாம் ஆண்டி. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவோட அப்பா அப்படி காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் ஸ்ட்ரைட்டாக உங்களோட யூனிவர்சிட்டியோட வாசலில் நிற்குது. நீங்கள் இந்த கார்லேருந்து ரொம்ப தயக்கத்தோடு இறங்குறீங்க. ஜேகேவோட அம்மா இங்கே கார் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி, வயன் இங்கே பாரு. என்ன ஆண்டி? இங்கே பாருடா. சொல்லுங்கள். எனக்கு தெரியும், யூ ஆர் சச் அ பிரேவ் கேர்ள், உன்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியும், ஓகேவா? எதை பற்றியும் யோசிக்காத, இதை பற்றி கவலைப்படாத. நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகேன்ற மாதிரி
ஐஸை 2 டைம் பிளிங்க் பண்ணுறீங்க. அவங்களும் சிரிச்சிட்டு அங்கே இந்த அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. எல்லாமே ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருக்குது. என்ன இது, யாருமே எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. நான் எதுவும் நினச்சி கற்பனை பண்ணி பயந்துட்டுலாம் வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ள அப்படியே என்ட்ராக எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். எப்பயுமே டெய்லியும் காலேஜில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே இருக்குது. என்னாச்சு இவங்க எல்லாருக்கும்? யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. ஒரு வேளை அந்த வீடியோ எனக்கு மட்டும்தான் வந்துச்சா? இல்லையே, நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போக போக ஹே வயன் யமி வந்துட்டியா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே உங்களை டைட்டாக பண்ணிக்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ முதல்ல வீடியோ. என்னாச்சுடி ஒரு மாதிரி இருக்க? நல்லா தானே இருக்க? சாப்பிட்டல்ல? அதெல்லாம் ஓகே தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேட்டு தோலை. என்ன விஷயம்? அது வந்து அந்த வீடியோ. எந்த வீடியோ? அதான் அந்த ஓ அதுவா, நீ வேற. அது எடிட்டட் வீடியோ. அது எடிட்டட் வீடியோன்னு எனக்கும் தெரியும். ஆனால் அது நம்ம காலேஜ் குரூப்பில் வயன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வைக்கிறான். எங்கள் பாரு, ஆக்சுவலி அந்த வீடியோ நம்ம காலேஜ் குரூப்பில் வந்தது தான். அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அது ஃபேக். அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அதை உண்மை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாப்லான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வீடியோ ரிலீஸ் ஆன 12 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம காலேஜோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் த ஹேக்கிங் டீம் இருக்குல்ல, மொத்தமாக பூந்து விளையாடி அந்த வீடியோ மொத்தத்தையும் ப்ளாக் அவுட் பண்ணிவிட்டு அதை யார் எடிட் பண்ணி யார் மாஃப் பண்ணி போட்டாங்கன்றதை கண்டுபிடிச்சி அவனை பனிஷ் பண்ணி நம்ம காலேஜை விட்டே தூக்கியாச்சு. என்ன சொல்கிறான்? யார் இந்த வேலையை பண்ணா? லூசு, இப்போ தானே சொன்னேன், நம்ம காலேஜோட டாப் ஹேக்கிங் டீம் த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். உங்கள் ஃபேஸில் அப்படி பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. எங்கே இருக்கானுங்க அந்த லூசுங்க? கேன்டீனில் தான் இருப்பாங்க. சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் சரி இந்தா பேக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேக்கை கொடுத்துட்டு வேகமாக கொடுன்னு கேன்டீனுக்கு ஓடுறீங்க. அங்கே போனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா ஜாலியாக கேங்காக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போயிட்டு அங்கே இருக்க மின்னும் காதை பிடிச்சி இருக்கிறீங்க. வலிக்குது ராட்சசி, விட்ரி எரும மாடு, ஒரு ஃபோன் பண்ணியாடா? நான் இருக்கிறன்னா செத்துன்னா கேட்டியாடா நீ? நீ உசுரோட இருக்கன்னு தான் சொன்னான் ஜேகே. நானும் நினச்சேன் நீ அப்படி கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டில் அப்படியே அட்மிட் ஆகிட்டு நானும் வந்து உன்னை பார்த்துட்டு உனக்கு ஃப்ரீயாக அந்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்கெலாம் வாங்கி வைப்பாங்கள்ல ஃப்ரூட்டு ஜூஸ் எல்லாம், அதெல்லாம் சாப்பிட்டு போகலான்னு நினச்சேன். மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வருத்தத்தில் அவங்கள வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லோரையும் 2 போட்டு அப்படியே நின்றுட்டு அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் இருக்குது. ஏய் எதுக்கடி எழுதிட்டுருக்க லூஸ் மாதிரி? தேங்க்ஸ்டா. தேங்க்யூவா, நீ எப்படி சொல்கிற? சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மின்யூ, ஜாக் அண்ட் என்வோ உங்கள் 3 பேர் சேர்ந்துட்டு அவங்க அப்படி டைட்டாக பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அக்கு பிரேக் பண்ணிவிட்டு எங்கே போனான் அந்த கங்காரு? அவனா ரெஸ்ட் ரூம் போகிறான்னு சொல்லிட்டு போனான். இப்போ தான் போனான். நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. நம்ம நார்மலாக பேசிகிட்ருக்கீங்க. மின்னியும் உங்களுக்காக போயிட்டு பப்ஸும் ஒரு காஃபியும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா உன் ஃபேவரட். தேங்க்ஸ்டா. வயன் ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உன் கல்யாணத்து அன்றைக்கி இந்த ஃபோட்டோவில் செம்ம காமெடியாக இருந்துடி நீ. உண்மையாவா? ஆமாம், அந்த ட்ரெஸ் உனக்கு செட்டே ஆகலை. நீ இப்படியே ஒரு டாம்பாயுமே ட்ரெஸ் பண்ணால் தான் நீ நீயாகவே இருக்க தெரியுமா? அதுவும் அந்த ஒயிட் கலர் க்ரௌண்டு, அந்த ஹெவி மேக்கப்பு, லூஸ் ஹேர், ஐயோ பார்க்கவே பட்டு கொடுமையாக இருந்துச்சு. அது நீயாட கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சுன்னா பார்த்துக்கேன். அவ்வளோ கேவலமாக இருந்தேன். ரொம்ப கேவலமாக இருந்துடி, பட்டு கேவலம். ஜேகே கூட நல்லா இருக்குன்னு தானே சொன்னான். அவன் மனசை கஷ்டப்படுக்கலான்னு சொல்லியிருப்பான். நீ விடு, இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் இப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அங்கே ஜேகே அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது பாத்தியா வயன் வந்திருக்கான். என்னதோ வயனா? ஓ ஒரு வழியாக வந்துட்டாளா? பாவண்டா அந்த பொண்ணு. அந்த வீடியோ வெளியே வந்ததுலேருந்து வெளியே வராமலே இருந்தான். இன்றைக்கி தான் ஏதோ வந்திருக்கா. சரி, என்னது வயன் வந்திருக்காளாம்? ஒரு நிமிஷம். ஜங்கு வயன் வந்திருக்கா நான் சொன்னேன். ஆமாம், இப்போ தான் பார்த்தேன் அவன் கேன்டீனில் இருக்கா. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பதட்டம்மா அங்கே ஓடி வரான். நீங்கள் கேன்டீனில் உட்காந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஐஃபைலாம் அடிச்சிட்ருக்கீங்க. லூஸு உன்னை யார் இங்கே வர சொன்னா? அட பைத்தியம், நீ தாண்டா வர சொல்லியிருக்கணும்.
ஆக்சுவலி இன்னைக்கு ஆல் டிக்கெட் தராங்கல்ல, எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணியாடா? அது நானே வாங்கி கொடுத்துருப்பேன்லடி. அந்த ஹெச்ஓடி தரமாட்டான்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். அவன் சொன்னால் புரிஞ்சுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ நான் வந்தது பிரச்சனையா, இல்லை இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது பிரச்சனையா? தனியாக வந்தது தான் எனக்கு பிரச்சனை. நீ ஓகேவா? யாராச்சும் எதனா சொன்னாங்களா, எதனா பேசினாங்களா? என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது? ஐம் ஆல்ரைட், ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். யாரும் என்னை பார்த்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை பார்த்து அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் உங்களை அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறான். நீ ஓகே இல்லை? ஐம் ஓகே சங்கு. என் பப்ஸு கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் இருக்க பப்ஸை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு அவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு போய்ட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு அவன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜேகே 2 பேரும் நார்மலாக காலேஜுக்கு போயிட்டு எப்பவுமே இருக்க மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரே ரூமில் இருப்பீங்க, ஒரே பெட்டை ஷேர் பண்ணுவீங்க. பட் உங்களுக்குள்ளே எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க எந்த ஒரு விஷயமே இருக்காது. இப்படியே நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஃபன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. ஒரு நாள் நீங்கள் ஜேகேயோட வீட்டில் அதாவது உங்களோட மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் சொல்லுங்கள் ஆண்டி. இன்னைக்கு ஜேகேயோட சித்தி வராங்கடா. சித்தியா? அப்படின்னா எனக்கு உனக்கு சின்ன மாமியாரோ பெரிய மாமியாரோ வரட்டுமே. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் பழைய டைப்னா பழைய பஞ்சாங்க மாதிரி அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே ஆண்டி, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜேகே ஒன்றையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு தெரியும். பட் எந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேனை பார்க்குறீங்க. ஜேகே அங்கே தான் கிச்சனில் நின்று தண்ணி குடிச்சிருப்பான். அவனுக்கு அப்படியே போகிற ஏறிட்டு அவன் அம்மாவை பார்த்துட்டு முறைச்சிட்ருக்கான். அம்மா ஏம்மா போய் சொன்னா? நீ சும்மா இருடா. அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ரொம்ப லவ்லியான கப்புள்ஸ், அது இதெல்லாம் நான் அடிச்சு விட்டுருக்கேன். ப்ளீஸ்டா அவங்க முன்னாடி என் மானத்தை காப்பாற்று. ஆண்டி நாங்களா லவ்லி கப்புள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேயும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே நைட்டு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஏய் எருமை மாடு, எதுக்குடா இது பண்ணா? ஏய் அது ஏன் சிப்ஸ் பேக்கெட் ரீ? உன் சிப்ஸ் பேக்கெட் அது சில்லி ஃப்ளேவர், இது சீஸ் ஃப்ளேவர், இது என்னோடது, நான் வாங்கினேன். ஏய் அதில் என்ன இருக்குடி? பரவாயில்ல, என்னோடய சிப்ஸ் செருப்பு பிஞ்சிடும் உனக்கு, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உனக்கு தெரியும்ல, அப்போ எதுக்கு நீ வேணும்னே இது கொடுத்த இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பில்லோவை தூக்கிட்டு இப்படி துரத்திட்டு இருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே சுற்றி அந்த பில்லோவெல்லாம் பிச்சு போட்டுட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே ஓடுறீங்க. வெளியே ஓடினா இப்போ தான் ஜேகேயோட அப்பா காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபியை எடுத்து வாயில் வைக்கிறாரு. அதுக்குள்ளே ஜேகே போய் தட்டி விடுறான். பாருப்பா அடிக்கிறாப்பா. நீ நாசமாக போனவனே, எதுக்கடா என் காஃபி வந்து தட்டி விடுற? வடிக்கிறாப்பா. வாங்கு வயன், என்னம்மா பண்ண அவன்? அங்கிள் என் சிப்ஸை பிடிங்க சாப்பிட்டேன் அங்கிள், சிப்ஸ் அங்கிள், சீஸ் ஃப்ளேவர் அங்கிள், இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். சீஸ் ஃப்ளேவரா? அப்போ நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குஷனை தூக்கி கொடுக்குறாரு. நீங்கள் துரத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் எங்கள் அப்பாவான்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே முறைச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சண்டை போட்டுட்ருப்பீங்க. அப்படியே சண்டை போட்டு அங்கே இருக்கிற பொருளை எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒரு வழி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜேகேயோட அம்மா புது பேக்கெட் வாங்கி தரேன் சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருப்பாங்க. அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். உங்களுக்கும் அவனுக்கும் செம்மையாக சிரிப்பு வருது. ஆண்டி என்ன காமெடி பண்ணுறீங்களா? நாங்கள் 2 பேரும் ஸ்வீட் கப்புள்ஸ். ஐயோ ஆண்டி சூப்பர் ஆண்டி. அப்புறம் ப்ளீஸ்டா எனக்காக ஒரு 1 வீக் மட்டும் இந்த மாதிரி பண்ண. 1 வீக்கா? அம்மா தயவு செஞ்சு இவளை நம்பி நீ 1 வீக்லாம் நீ வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேன் 1 ஹவர் கூட அவளால் என்ன பண்ண முடியாது. எனக்கு அந்த ஸ்வீட் வைஃபால் நடிக்கவே முடியாது. ஏன் ஈவன் இவளால் பொண்ணாக கூட இருக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணுறியா? என்ன சேலஞ்ச் பண்ணுறியா? ஆமாண்டி நான் தான் சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுவா? சேலஞ்சா? 1 வீக்குக்கு உனக்கு பர்ஃபெக்ட் ஒயிட் மெட்டீரியலாக நான் இருந்து காட்டுறேன். நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். உன்னால் 1 வீக் இல்லை, உன்னால் 1 டே கூட எனக்கு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது. ஓகே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிவிட்டு முறைச்சிட்டு இருக்கீங்க. ஜேகேயோட அப்பா இது எங்கே போய் முடிய போதோ,
என் வீடு உருப்படியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் நீங்கள் அப்படியே நல்ல பொண்ணு அடக்க ஒடுக்கமாக குடும்ப குத்து விளக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் இப்போது ஹாலில் உட்காந்துட்டு பொண்ணு மாதிரி லாங் ஹேர், தென் இயரிங், பேங்கிள்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே அழகாக ரொம்ப எலகண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அவன் ரூம்லேருந்து ஃபோனை பார்த்துட்டு அப்படியே கீழவே வந்து மா எனக்கு ஒரு காஃபி. வயன் சொல்லுங்க. என்னடியாச்சு உனக்கு? என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? சீச்சி நல்லாவே இல்லை. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்ன பேசிகிட்ருக்கீங்க? நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்வீங்க. இவ தலையை எங்கே சிரிச்சுக்கிட்டாளா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக அவங்க மண்டையை பிடிச்சி அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க, நம்ம ஹாலில் இருக்கோம். லூஸ் என்னடியாச்சு உனக்கு அப்படின்னும்போது ஜேகே அப்போ தான் நோட் பண்ணுறான். அங்கே லிவிங் ஹாலுக்கு பக்கத்தில் தான் ஜேகேவோட சித்தி நின்றுட்டுருக்காங்க. ஓ ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விங்க் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்கடின்ற ட்ரெஸ்ஸில். சரி நான் கொஞ்சம் வேலையாக வெளியே போகிறேன், போயிட்டு வரேன். அம்மா பாய்மா. என்னங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டாட்டா. என்னங்களா? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்படி தலையை சொரிஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படியே நைட் வரைக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஊர் சுற்றிட்டு லேட்டாக தான் வருவான். ஈவன் நீங்களும் போயிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு வருவீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு குடும்ப பொண்ணாக மாதிரி வீட்டில் அடக்க ஒடுக்கமாக உட்காந்துட்ருப்பீங்க. என்ன ஜங்கு இவ்வளோ லேட்டாக வர? வயன் இதெல்லாம் கேட்க மாட்டியாமா? ஐயோ சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வேலையில் போயிருந்தார், அவ்வளோதான். இருங்க ஜங்கு வாங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை வந்து பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே வாயை பொழந்துட்டு உங்களை பார்க்குறான். என்னம்மா ஆக்ட் பண்ணுறடி நீ? உனக்கு ஆஸ்கரே கொடுக்கலாம் தெரியுமா? ஆஸ்கர்லாம் வேணாம், நாளைக்கு பீட்சா மட்டும் வாங்கி கூட. என்னால் முடியாது. என்ன முடியாதுன்னு சொல்கிறீங்க? என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. வாங்கி தரேன், வாயை முடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை கையை பிடிச்சே கூப்பிட்டு போயிருப்பான். ரூமில் போனதுக்கப்புறம் அவன் கையை விட்டுட்டு டா போயிட்டு குளிச்சுட்டா போ. என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். பின்ன எவ்வளோ நேரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உங்கள் சித்தி முன்னாடி அவ்வளோ அடக்க ஒடுக்கமாக உட்காந்துட்ருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது தெரியுமா, போடாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அவனும் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். இப்போது 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ஜேகேவோட சித்தியை பார்க்குறீங்க. ஆமாம் ஜங்கு, நீ இதுக்கு முன்னாடி வாயின ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தா, இப்போ என்ன திடீர்னு லவ் அது இதுன்னு சொன்னாங்க? லவ் மேரேஜ் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆண்டி அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருன்னு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். ஏன்னா உங்களுக்கு போய் சொல்கிறதுல பிஹெச்டியே பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ நீங்களும் அவன் பார்த்துட்டு ஐயோ சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா நான் ஜங்குக்கும் யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வீட்டில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்சு என்னால் எதுவும் பண்ண முடியல. ஜேகேவும் எங்கள் பேரண்ட் மனசு உடைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்களும் மேரேஜ் வரைக்கும் போனோம், எப்படியாச்சும் மேரேஜை ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சோம். மாப்பிள்ளைக்கிட்ட கூட பேசி பார்த்தோம், ஆனால் அவர் தான் ஒத்துக்கவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு ஜேகே தான் வேணும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா அம்மா என்னை பிடிச்சி செம்ம திட்டினாங்க. அப்புறம் ஜேகேவும் ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் சேர்ந்து என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஸ்டேஜில் நிற்க வச்சு இதோ இந்த கையில் ரிங்கு போட்டு மேரேஜை முடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. ஜேகேவோட அம்மா, ஜேகேவோட அப்பா, ஜேகே 3 பேரும் வாயை பொழந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், உனக்கு தைரியம்தான். நானாக இருந்தால் கண்டிப்பாக ஐயோயோன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட சித்தியும் உங்களை பார்த்து பாராட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்பாடா நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜேகேவோட அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க அப்படியே வாயை பொழந்துட்டே உங்களை பார்த்துட்ருக்க. என்னாச்சு ஆண்டி சாப்பிடுங்க? தோ சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு என்னங்க என்ன இப்போ என்ன ஆரம்பிக்கிறா தெரியலையே. என்ன வயன் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? வாங்க ரூமுக்கு போகலாம், தூங்கணும்ல, டைம் ஆகிடுச்சு. லூஸு 8 லூஸா?
இல்லை பேபி, 8 மணி தான் ஆகுது, இதுக்குள்ளே என்ன தூக்கம்? என்ன விளையாடுறீங்களா? எப்பவுமே நம்ம 8 மணிக்குள்ளே ரூமுக்கு போயிடுவோம்ல. இதை கேட்கும்போது ஜேகேயோட அப்பாவுக்கு பொறையே ஏறுது. அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டை பிடிச்சி நல்லா தட்டுன்னு தட்டிட்டு இருக்காரு. அவங்களும் ஜேகேயோட அம்மாவும் போயிட்டு அவரோட பேக்கெல்லாம் ரப் பண்ணி விட்டுட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அப்பா பார்த்துப்பா, இந்த தண்ணி குடி. அம்மா நான் கிளம்புறேம்மா, வந்து தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஜேகேயோட சித்தி அதே அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு, ரொம்ப ஸ்வீட் இல்லை? ஆமாம் ரொம்ப ஸ்வீட். ஓகே நீங்களும் வாங்கலாம், நம்ம போயிட்டு தூங்கலாம். உங்களோட ரூம் ரெடி பண்ணிட்டேன். இல்லை எனக்கு இப்போ தூக்கம் வராது, நான் டிவி பார்த்துட்டு அப்புறமா தூங்குறேன். சரி ஓகே. இப்போ என்ன கூத்து நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் ஜேகே ரூமுக்கு போனோன்னே அப்படியே ரூமோட டோரை பட்டுன்னு சாத்துறீங்க. இது உங்களோட பழக்கம். ஸோ அவங்க எல்லோரும் ரூம் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு, ரூம் எவ்வளோ வேகமாக க்ளோஸ் பண்ணுறாங்க? அது சின்ன பசங்க அப்படி தான். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சமாளிச்சிட்ருக்க. நீங்கள் அந்த ரூம்குள்ளே போன உடனே, அப்பா ஜேகே என்னால் முடியலடா, எப்படா அவங்க சித்தி கிளம்புவாங்க? என்ன ஆக்ட் பண்ண முடியலையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, உன்னை போய்ட்டு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னுலாம் சொல்லி, ஐயோ எனக்கே வேறு மாதிரி தாண்டி இருக்குது. யாரடி நீ, எங்கேருந்துட்டி கத்திக்கிட்டே? உனக்கு நடிக்கிறதுல போத நிறுத்து, ரொம்ப புகழாத, முதல்ல வழியை விடு, நான் போய்ட்டு அந்த ட்ரெஸ்ஸாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷார்ட்ஸ் டிஷர்ட்டை எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஜேகே அப்படியே உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்ருக்கான். நீங்கள் வெளியில் வந்த உடனே போயிட்டு உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து படுத்து தூங்கு, ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்குறான். என்ன இது ட்ரெஸ்ஸு ஷூ மறந்துட்டேனா? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் டவல் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வரான். நீங்கள் இது எங்கே வச்சேன்? ஹால் டிக்கெட் இவன்கிட்ட தானே இருக்கும். போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேயோட க்ளாசெட்குள்ளே போகிறீங்க. ஏன்னா அவனோட க்ளாசெட்டில் தான் அவனோட பேக் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த தேடிகிட்டே இருக்கும்போது இங்கே தானே வைப்பான் பேக்கை. நீங்கள் நீல் டவுன் பண்ணி அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்க்கும்போது ஜேகே அப்படியே டவலோடு வந்து நின்றுட்டுருக்கான். லூஸு இங்கே நாடி பண்ணிகிட்ருக்க? என் ஹால் டிக்கெட் உன் பேக்லேயே இருக்குது. நாளைக்கு எனக்கு எக்ஸாம், மறந்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறது? ஆமாம், நீ அமெரிக்காவில் எக்ஸாம் எழுதுகிற, நான் ஆஃப்ரிக்காவில் எக்ஸாம் எழுதுகிறேன். ஒருத்தர் ஒரே காலேஜ் ஒரே சென்டர் எப்படி பார்த்தா ஒரே கிளாஸில் தான் போட்டிருப்பான். எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? போ உள்ள படிச்சியா நீ? படிச்சுட்டேன்டா. அப்போ தயவு செஞ்சு எக்ஸாமில் எனக்கு கொஞ்சம் காட்டுறி. அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் டி. முடியாதுன்னு சொன்னேன், வேணா நீ உட்காந்து படி. என்னெல்லாம் முடியாது என் ப்ளீஸ். வா 2 பேரும் சேர்ந்து படிக்கலாமா? எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம். வேறு எதனா சொல்கிறியா? இந்த ப்ரோக்ராம் டெவலப்பிங் அதெல்லாம் சொல்கிறியா? நான் முடிச்சிடுவேன். என்னெல்லாம் உட்காந்துட்டு இந்த படிக்கிறது சார், அதெல்லாம் முடியாது. நீ படித்து தான் ஆகணும். ஒயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர், யூனோ. ஹலோ போதை நிறுத்துறீங்களா? டிகிரி ஜஸ்ட் அ பேப்பர் தான், பட் அந்த பேப்பருக்கு வேல்யூ இருக்குது. ஒழுங்கு மரியாதை அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற வழியை பாரு. நான் யாருன்னு தெரியும்ல, நான் ஜேகே, நம்ம காலேஜோட டாப் காமெடியன், அவ்வளோதானே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டைக்கு போகிறீங்க. இங்கே பாருடா, உங்கள்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் படிக்கணும். தென் ஆல் டிக்கெட்டை நான் எடுத்துக்கிட்டேன். புக்கு வெளியில் இருக்குது, ஒழுங்கு மரியாதை ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சேரு. என்னாலலாம் வர முடியாது. நான் வந்த உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவேன். உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? ஆமாம், நான் லைட் ஆஃப் பண்ணுவேன்டி. நான் உன்னை லைட் ஆஃப் பண்ண விட மாட்டேன்டா. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை முறுக்கிட்டு போகிறீங்க. பாருவயன், நீ என்னை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டா. ஆமாம்மா, நீ என்னை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டா உன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சிலே பஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சி டக்குன்னு சுற்றி இந்த பேக் லாக் பண்ண மாதிரி உங்கள் 2 கையும் பிடிச்சி லாக் பண்ணிக்கிறான். அவன் பாடி வேறு ரொம்ப வெட்டாக இருக்குது. உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ சொல்லி பார்க்கலாம். என்னடி பண்ணுவ? மூஞ்சி உடைப்பியா இல்லை பல்ல உடைப்பியா? சங்கு கையை விடு. என்ன வாய்ஸ்லாம் கம்மியாகுது? பம்பிகிட்ருக்கா? எல்லாம் பேச மாட்டேன், என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல விடுடா. இப்போ சொல்லு ப்ளீஸ். விட்டுறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன்
டேய் உங்கள் சீக்ஸை பார்க்குறான், அது அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை விட்டுட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. கடவுளே, என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை, நம்ம படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே வேண்டாம் வருப்பா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து ப்ளீஸ் டீ லைட் ஆஃப் பண்ணுடி. அதெல்லாம் முடியாது, நான் படிக்கணும். நீ ரொம்ப புத்தக புழுவாக இருக்குடி. பரவாயில்ல, நீ எப்படி வேணா சொல்லிக்கோ, ஓகே? இந்த தடவை யூனிவர்சிட்டி ரேங்க் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பவர் கட் ஆகிடுது. பார்த்தியா, நீ சொன்னது கரண்ட்டுக்கே பொருட்களேடி. சிக்கிய வாயை உடைச்சிடுவோண்டா. சரி இரு, எங்கே போச்சு இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை தேடி டார்ச் லைட் ஆன் பண்ணுறான். நீங்கள் டார்ச் லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் சரி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேண்டில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இந்த உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். என்னடா என்னே பார்த்துட்ருக்க, படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கேண்டில் வெளிச்சத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது உங்களை பார்க்குறான். இங்கே இருக்க விண்டோஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதுலேருந்து வர அந்த காற்று உங்கள் ஃபேஸில் பட்டு உங்கள் முடியெல்லாம் லைட்டேப்பாக இருக்குது. அந்த கேண்டலோட லைட் உங்களோட ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. அவன் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணாக பார்க்குறான். ஏய் மயன், என் ஃபோனை கொஞ்சம் கூட. எதுக்குடா? கொடுடி. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கொடுக்குறீங்க. நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. அவன் உங்களை ஒரு பிக் எடுத்து இங்கே பாரு, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இதை காட்டு. ஆமாண்டா, இதில் அழகாக இருக்கல்ல, இதில் மட்டும்தாண்டி அழகாக இருக்கா. சிக்கே சரி நல்லா தான் இருக்கேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போவே அந்த வால்பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணுறான். சார் என்ன பண்ணுறீங்க? வால்பேப்பர் என் ஃபோட்டோவா? நல்லாயிருக்கு. தெரியும். இப்போ தான்டா உன்னை பெஸ்ட்டு ஃப்ரெண்டேன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையாக இருக்குது. லூஸு, என்ன ரொம்ப பெருமைப்படாத. என் ஃபோனுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப நாளாக கீழே டொப்புன்னு விழுந்துகிட்டே இருக்குது. தான் திஷ்டி கழிட்டோன்னு சொல்லிட்டு உன் ஃபோட்டோவை வால்பேப்பரை வச்சுருக்கேன். சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் முடியை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் வலியில் கத்துறான். வலிக்குதுடியா, கத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு நல்லா கற்றுக்குதுன்னு கற்றுட்டு இருக்கீங்க. சிக்கி வலிக்குது, சிக்கி கை எடுக்கு, சிக்கி ப்ளீஸ் சிக்கி விட்டுரு சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே கற்றுன்னு கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் இங்கே கத்துறது கீழே வேறு மாதிரி கன்வே ஆகுது. சிக்கியோட அம்மா அப்புறம் சிக்கியோட அப்பாவை பார்க்க எனக்கு நம்ம ரூமுக்கு போயிடலாமா? வாமா போகலாம், நீயும் போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட சித்தியை ரூமுக்கு தொத்தி விட்டுட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு முடிக்க கரெக்டாக கரண்ட் வருது. அப்பாடா கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை மண்டையை பார்க்குறீங்க. அப்படியே ஏதோ காக்கா பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அவன் அவங்கள பார்த்து சிரிக்க, நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு நல்லா ஃபன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே படிப்பை கோட்டை விட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் ஹால் போனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் தெரியுது, நல்லா ஆன்சர் எழுதிட்டுருக்கீங்க. ஜேகே உங்கள் பேப்பரை காட்டுவீங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்ருக்கான். மயன் என்னடா கொஞ்சமாக காட்டுடி. முடியாது மயன் ப்ளீஸ் டி. முடியாது. நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா உனக்கு தாண்டி அசிங்கம், எனக்கு என்ன அசிங்கம்? நான் உனக்கு இப்போ ஹஸ்பண்ட் வரடி, உன் ஹஸ்பண்ட் ஃபெயில் ஆகிட்டா உனக்கு தான் அசிங்கம். எனக்கு அந்த அசிங்கம் இல்லை. மயன் சார் என்ன பேச்சு? ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி பென்சில் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து தர சொல்லி கேட்டேன். அப்படியா, சீக்கிரம் எடுத்துகிட்டு எழுது. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே இல்லாத பென்சிலை கீழே குனிஞ்சு தேடிட்டு சிக்கி பிச்சிருண்டா ஒன்றா தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க பேப்பரை பார்த்து எழுதிட்டுருக்கான். இப்படியே எக்ஸாமும் முடியுது. டே ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் ஜேகே நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பான். உங்களுக்கு குடிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. தெரியாதனமாக குடிச்சிட்டேன். இந்த மிஞ்சு பையன் சொன்னால் கேட்டால் தானே நல்லா ஊற்றி விட்டு அமுச்சிட்டான். அப்போ வேறு வீட்டில் இருந்தால் வச்சு ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பேன். எங்கள் வீட்டில் வேறு இருக்கா, என்னை இப்படியே பார்த்தா சாமி ஆடிடுவாளே. ஜங்கு சீக்கிரமாக போயிட்டு யாருக்கும் தெரியாமல் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக நல்ல புள்ள மாதிரி வந்து படுத்துக்கோ. யாராச்சும் கேட்டாங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சிடு. இல்லை நீ செத்த, அம்மா மட்டும் இருந்தாவே கொன்றுவாங்க, இல்லை இவ வேற இருக்கா ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிட்டே அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். என்ன இது, ஐயோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்
டக்குன்னு இந்த ரெஸ்ட் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் க்ளாசெட்டுக்கு வெளியில் வந்து அங்கே ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் இதை ஒளிஞ்சிக்கிறான். நல்ல வேலை பார்த்துருப்பா, இந்த டைமில் இவ எதுக்கு பாத்ரூமில் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக்லாம் போட்டு முடிச்சுட்டு அதை அப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏற்கனவே இந்த மூஞ்சி பேய் மாதிரி தான் இருக்கும், இல்லை தனியாக வேறு க்ரீம் அப்பி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த க்ரீம் எல்லாத்தையும் வைப் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஷவர் எடுக்கிறீங்க. இவன் எப்போ வெளியே வர்றது, நான் எப்போ இந்த க்ளாசெட்டை விட்டு போகிறது, கடவுளே தயவு செஞ்சு மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு பாத்ரூப்பை போட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வரீங்க. நீங்கள் பாத்ரூப் போட்டுருக்குது அவனுக்கு ஒன்றே புதுசு இல்லை. ஸோ அவனும் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஃப்ளோர் எல்லாம் ஈரமாகிடுச்சு, வீட்டில் வேறு யாரும் இல்லை, சங்கு கூட என்ன வரல. ஸோ நம்ம க்ளாசெட்லேயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளாசெட்க்கு வந்துடுறீங்க. வந்துட்டு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இதை போட்டுக்கலாமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே இன்னர்ஸ்லாம் எடுக்கிறீங்க. சேக்கே இவன் எப்போ போவான், சீக்கிரம் போய் தொல்லடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு உங்கள் பாத்ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. சீக்க ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. என்ன பண்ணிகிட்ருக்கா இவ, தப்பு தப்பு தப்பு, ஜங்கு பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸை அப்படி கவர் பண்ணிக்கிறான். நீங்கள் ஓகே டவல் எங்கே போட்டேன், இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் அப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இன்னர்ஸை வேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறீங்க. வியர் பண்ணிவிட்டு இது டைட்டாக இருக்குது போகலாம், அச்சோ இதை போய் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்ஸை திரும்ப ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜிகேக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறான். அது அவனுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. அது நீங்கன்றதையும் மறந்துட்டு அவன் கண்ணை மூடியிருப்பான். பட் ஸ்டில் இருந்தோம் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறீங்க. அவன் அதே இடத்துல ஷாக் அடித்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஒன்றும் இல்லை சங்குக்கு நீ எதுவும் பார்க்கல, நீ பார்த்ததெல்லாம் கனவு தான், சரியா, மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் சிக்கி எழுந்திரிச்சு வேகமாக பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஒரு நல்லா வார்ம் ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரான். அவன் ரூமுக்கு வந்துட்டு அம்மா எதோ படுத்துட்ருக்கேன். நீங்கள் ஜேகேயோட அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜேகே அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறீங்க. டேய் நீ எப்படா வந்தா, ஜங்கு இன்ச்சிடு ஜங்கு, என்னடி எப்படா வந்தா, அது கொஞ்ச நேரம் ஆகுது. வந்தல்ல, அட்லீஸ்ட் என்னை வந்து பார்த்தியா, ஏண்டி பார்த்தனே, எப்போ பார்த்தா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவங்கள எப்படி பார்த்தான்றது அவனுக்கு ஞாபகம் வருது. ஓனலை அப்படின்னு சொல்லிட்டு எட்டை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இரு, உன் மேலே ஏதோ ஸ்மெல்லு வருது, என்ன ஸ்மெல்லடி, இல்லை வருது இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறீங்க. கிட்ட இழுத்துட்டு அவனை ஸ்மெல் பண்ணுறீங்க. அவன் உங்கள் நெக்கையே பார்த்துட்ருக்கான். ஏய் ஃப்ராடு, குடிச்சியா, இல்லையே, நீ குடிச்சிருக்கடா, எனக்கு தெரியுது என்னது குடிச்ச, உண்மையை சொல்லு. குடிக்கலடி, அது கொஞ்சமாக சோச்சு மட்டும்தான் அப்படின்னும் போது அவன் மண்டையில் டொங்குன்னு ஒன்று கொட்டுறீங்க. அவன் மண்டையை பிடிச்சிட்டு குடிக்கிறான். இருடா உன் ஆண்டிக்கிட்ட போட்டு கொடுக்குறான். ஒய்யன் தயவு செஞ்சு இதுமாரிலாம் அம்மா கிட்டே போய் சொல்லாதடி ப்ளீஸ் டி, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறான். அதெல்லாம் முடியாது, நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு கீழே போகிறீங்க. அதுக்குள்ளே ஜேகே கிட்ட வந்து அப்படியே காலைல நெடுக்க விழுந்துடுறான். ப்ளீஸ் டி உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நீ அம்மாவுக்கு தெரிஞ்சு உட்கார வச்சு 1/2 மணி நேரத்துக்கு லெக்சர் எடுப்பாங்கடி. பரவாயில்ல நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் போகிறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி எடுத்து அப்படியே வால்லே வச்சு லாக் பண்ணி உங்களை பின் பண்ணி, அதான் சொல்கிறேன்ல சொல்லாதன்னு, அதோட சொன்னால் கேட்க மாட்டியா, கேட்க மாட்டான், என்ன பண்ணுவா, அவன் உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். நீங்கள் அவனை அப்படியே ரொம்ப க்ளோஸாக பார்க்குறீங்க. நீ மட்டும் அம்மா கிட்ட சொன்னான்னு வச்சுக்க, சொன்னா என்ன பண்ணுவா, அவன் கிட்ட வந்து கையை பிடிச்சி கடிச்சு வைப்பேன், உட குரங்கு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் கீழே ஓடுறீங்க. ஜிக்கியோட அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் போயிட்டு ஜிகேயோட அம்மா கிட்டே போட்டு கொடுக்குறீங்க. அவனுக்கு செம்மையாக லெக்சர் விழுது. அவன் அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கான். அவளை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நீங்கள் ஜாலியாக அங்கே உட்காந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிகேயோட அப்பா, நானும் குடிச்சிட்டு இருந்தால் இப்படி தான் வாங்கி போட்டு கொடுப்பியா? அங்கிள் நீங்கள் கவலையப்படாதீங்க, நானும் அதுமாரி போட்டுவே கொடுக்க மாட்டேன். இவன் போனால் ஓகே, எப்பவுமே இதுமாரி சரக்கடிக்கு போனால் தான் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் போவோம். இப்போ தனியாக போயிட்டு வந்துட்டான், அதனால தான் அந்த கோவம் தான். நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தா நான் போட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே வாய், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரிக்கெட் மேட்ச் மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட் அப்படியே ஜிகே உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். என்னடா ஏன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கா? இவ்வளோ சொன்னாலாம் அம்மானு போட்டு கொடுக்காதுன்னு ஏன் இப்படி பண்ணா? ஓ சார் ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீலிங்ஸா எனக்கா? சேச்சா நெவர். அப்போ ஏன்டா கண்ணு கலங்குது? ரொம்ப திட்டாங்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பனானா மில்க் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் ஃபேஸில் அப்படியே பல்ப் எரியுது. எனக்கு அவன் அவனுக்கு தான் குடிச்சிட்டால. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. சங்கு என்னை கொஞ்சம் பிஞ்ச் பண்ண. அவன் ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே பிடிச்சி கிள்ளி வைக்கிறான். வலிக்குது வலிக்குது வலிக்குது. எறும்பு மாடி இப்படியோட கிள்ளுவ நீ தான்ட்டு கேட்ட? இல்லைடா இங்கே பாரு, எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து ஃபோனு வருது. ஆமாண்டி அட்டன் பண்ணு. கண்டிப்பாக திட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நான் அட்டன் பண்ணி திட்டு வருவாங்கண்ணம்மா, இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே ஃபோனை கொடுத்துட்றீங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் எம்மி 2 பேரும் சேர்ந்துட்டு ஷாப்பிங் மாலில் இருக்கீங்க. ஏன் அட்லீஸ்ட் இதையாச்சும் எடுத்துக்கேன்டி. எனக்கு பிடிக்கல எம்மி. இங்கே பாரு, ஒத்துச்சுன்னா பார்த்துக்கேன். என்னடி பின்ன லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்கா? இது ஒன்றே மீன் மார்க்கெட் கிடையாது, நம்ம காலேஜோட சென்ட் ஆஃப் பற்றி நமக்கு ஃபேர்வெல் பண்ணுறாங்க. நாம் தாண்டி அங்கே அழகாக இருக்கணும். நீ லூஸு மாதிரி இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தால் என்னடி நல்லாயிருக்கும்? அதுவும் நீ டாம்பாய் மாரிலாம் ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்ப. அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் எனக்காக இந்த ட்ரெஸ் எடுத்துக்கேன். ஏய் பைத்தியமாடி உனக்கு, இந்த ட்ரெஸ்ஸை நீ கொஞ்சம் ஒழுங்காக பார்த்தியா? இங்கே பாரு, இந்த ஸ்டாப் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸ்லீவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இது ரொம்ப ஸ்டாப் மாதிரி இருக்குடி. இங்கே பார்த்தியா, நான் எடுத்துருக்கிறதுல ஸ்டாப் இல்லை, மேலே ஸ்லீவே கிடையாது. நீ ஏன்டி வேறு பேத்திட்ருக்க? ப்ளீஸ் டி, இது பாரு, அதுவும் இல்லாமல் 3 ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆக்கும் ஓயன், ப்ளீஸ் ஓயன். உனக்கு பிளாக் ஃபேவரெட் தான், நான் ஏன் இப்படி பண்ணுறேன்? பாரு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ், நீ போட்டுன்னா ரொம்ப அழகாக இருப்ப. ஏதோ ரேம்ப் வாக்கில் வந்த மாடல் மாதிரி இருப்பேன். அஃப்கோர்ஸ் அதனால தான் சொல்கிறேன்டி, அழகாக இருக்கும். எம்மி எனக்காக ப்ளீஸ் 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 ஏதோ பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஷோரூமை விட்டு வெளியில் போயிடுறீங்க. அப்பாடா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அவள் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பேக் பண்ணிவிட்டு அவள் பே பண்ணிவிட்டு அமைதியாக வந்து நிற்கிறான். இப்போ என்ன வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? லூசாடி நீ, இதுக்கு மேட்சாக ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும், இயரிங்ஸ் வாங்கணும், அப்புறம் இன்னும் நிறைய லிஸ்ட்டு போட்டே போ. உங்கள் அப்பா அம்மாவன் காசு கறியாக்குவ போல். நான் எங்கள் அப்பாவோட காசு கறியாக்கிறதுக்கிட்டோம், நீ என்ன மாமனார் காசு தானே கறியாக்குற, வா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறான். நீங்களும் சேர்ந்துட்டு அவள் கூடவே போகிறீங்க. நீங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ். ஜேகே அவன் சீனியர் இல்லையா, அதுவும் இல்லாமல் பாய்ஸ்லாம் எப்பயுமே இந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்னா ரொம்பவே பரபரப்பாக ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவும் இந்த ஃபேர்வெல் பார்ட்டி. ஜேகே சூப்பர் சீனியர் வேறு, அவன் அப்படி கிளம்பி அங்கே போயிடுறான். நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து கார்பூல் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களை அப்படியே விட்டுட்டு போகிறான். நீங்கள் இப்போ அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜேகேயோட அம்மா அங்கே வந்துட்டு, வயன் என்னடா ரெடி ஆகிட்டியா? ஏய் ரொம்ப அழகாக இருக்குடா நீ. ஆன்ட்டி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல, இங்கே பாருங்களேன் என் ஷோல்டர்லாம் ரிவல்வாக இருக்குது. பொண்ணுங்களாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க வயன், நீ ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறல அதனால உனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், என் கண்ணே பற்றும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, பிரின்சஸ் மாதிரியா இருக்கா. ஆன்ட்டி என்னை நல்லா பாருங்கள், ஏதோ காட்டிலேருந்து தப்பிச்சு வந்த சூனியக்காரி மாதிரி இருக்கேன். நீ எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு லிப்ஸ்டிக் அது இதுன்னு போட்டு விட்டுட்ருக்காங்க. நீங்களும் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கீழே வந்துட்டாங்க, கார் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி.
ஆண்டி அவங்க வந்துட்டாங்க போல், நான் கிளம்புறேன். சரிடா, பார்த்து போ. ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு உங்கள் காலேஜ்க்கும் போயிடுறீங்க. அங்கே போனால் நல்லா பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உள்ளே போகும்போது, ஹேய், அது யாருடா அது? புதுசாக இருக்கு அந்த பொண்ணு. பைத்தியம், ஒழுங்கா பாரு, அது நம்ம ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் எப்பயுமே டாம் பாய் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களோட லாங் ஹேர் எப்பயுமே அது நீங்கள் அப்படியே சுற்றி ஹேர் பேண்ட் மாதிரி போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போது அப்படியே லூஸ் ஹேரில் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபேஸ் மேக்கப், உங்களோட ஜுவல்லரி, அந்த ட்ரெஸ், அதுவும் இல்லாமல் சைட் ஓப்பன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப எலகண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் நீ கிட்ட போக போக தான் அப்போ தான் ஜேகேவை நோட் பண்ணுறீங்க. அவன் கையில் ஒரு ட்ரிங்கை வச்சுட்டு அப்படியே உங்களை வாயை பிறந்துட்டு பார்த்துட்ருக்கான். இங்கே தான் இருக்கானா? தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போயிட்டு, ஏய் ஜங்கு, என்னடா இது ஜூஸு எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்து ஜூஸை வாங்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்க. அவன் ஐஸை கூட பிளிங்க் பண்ணாமல் உங்களையே பார்த்துட்ருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பார்த்துட்ருக்கான்? செம்மையாக இருக்கடி. சத்தியமாக சொல்கிறான். நடா உளறிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் சொல்கிறதெல்லாம் காதலே வாங்காமல் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஜிகேயோட கண் உங்கள் மேலே மட்டுமே இருக்குது. அவன் இப்போ உங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி தோணுது அவனுக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே பார்ட்டிலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்புறீங்க. ஜிகே காரில் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் ரெட் செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு நல்லா தலையாட்டிட்டு விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒயன் 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 கூப்பிட்டியா? இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமே. எங்கே இருக்கு? அதோ. ஹே ஓகேடா, கார் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் போய் வாங்குறீங்க. ஜிகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு தள்ளுவண்டியில் தான் விற்றுட்ருப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம் விற்கிற ஒரு பையன் அப்படியே உங்களை குறுன்னு பார்க்க ஜிகேக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அவனை போட்டிருந்த அந்த கோட்டை கழட்டி உங்கள் மேலே போட்டு விடுறான். ஏய் குக்கி, சொல்லுடி, வந்துட்டு ஒன்று கேட்குறான், சொல்லுவியா? கேளு. ஆக்சுவலி அந்த வீடியோவை யார் எடிட் பண்ணா? இல்லை, அந்த வீடியோ யார் எடிட் பண்ணான்னு கேட்டேன். அதுவும் நீ செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பையன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணானே, ஞாபகம் இருக்கா? யார்? அதான்டி பிடெக் டிபார்ட்மெண்ட்டில். ஆமாம், ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒரு பையன் இருந்தானே, அவனா? ஆக்சுவலி அவன் தான் அதை பண்ணான். எதுக்கா? நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. ஜேகே, நீங்கள் 2 பேரும் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஒரு பையன் உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவன் பேர் கரண். நீங்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் திரும்ப அவன் வந்து உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஜேகேக்கு இதனால் செம்ம கோவமாயிட்டு ஒரு நாள் அவனை துரத்தி காலேஜ் கேம்பஸில் வச்சு அடிச்சிருப்பான். ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக தான் உங்களையும் ஜேகேவையும் தப்பாக இருக்க மாதிரி வீடியோ மாஃப் பண்ணி அதை உங்கள் காலேஜ் குரூப்லேயே போட்டிருக்கான். இதை ஜேகே அன்றைக்கே கண்டுபிடிச்சி அந்த வீடியோ மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் இத்தனை நாள் நீங்கள் ஜேகே கிட்டே கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஏண்டா அவள் லவ் பண்ணா, நான் ரிஜெக்ட் பண்ணேன், இது ஒரு தப்பாடா? அதுக்கு எதுக்குடா என் லைஃப்பில் இப்படிலாம் விளையாடணும்? ஏன் இல்லை, இதே யோசிச்சு பாரு. இப்போ மட்டும் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வரலைன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த அரவிந்த் கூட ஜாலியாக ஹாப்பியாக இருந்திருப்பியா? சத்தியமாக இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். அஃப்கோர்ஸ் யோசிச்சு பாரு, அவனுக்கு என் மேலே 100% நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு 50% நம்பிக்கை வந்திருக்கும். மேபி இன்னும் போக அது இன்னும் கம்மியாகிட்டே இருந்திருக்கும்.
ஒன்றையும் சந்தேகப்பட்டிருப்பான், சண்டை போட்டிருப்பான், ஏன் இவன் என்ன அடிச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் அவன் வீட்டுக்கு போயிருந்தா பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது, வீடு பெருக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணியிருந்துருக்கணும். இப்போ பார்த்தியா நம்ம வீட்டில் ஜாலியாக உன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கேன். அம்மா அப்பா பேசலைனாலும் பரவாயில்ல, இப்போது அது அவங்க கூட இருக்கல, எதுவுமே தெரியலடா, ஜாலியாக இருக்குது, இப்படியே லைஃப் இப்படியே போயிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காரில் ஏறி கிளம்பிடுறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கும் போயிட்டு ரீச் ஆகிடுறீங்க. ஜேகே நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன்டி, நேரு ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவன் பாத்ரூம்குள்ளே போய்ட்றான். நீங்கள் அவங்க ஃபோனை பார்க்குறீங்க. யம்மி கால் பண்ணுறா, இந்த டைம்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணி ஹலோ யம்மி என்னடி வீட்டுக்கு போயிட்டியா. நான் வீட்டுக்கு போனது இருக்கட்டும், முன்னாடி நடக்குது உனக்கு ஜேகேக்குள்ள என்ன அர்த்தம், என்ன பேசுகிற எனக்கு எதுவும் புரியல. இல்லை நீயும் ஜேக்கும் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்களா, இல்லை அதுக்கும் தாண்டி நீ இப்போ என்ன சொல்ல வர. இல்லடி நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கீங்க, அந்த வீடியோ ஃபேக் தான் எனக்கு தெரியும், பட் ஸ்டில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு வேறு கூட ஃபீலிங்ஸ் எதுவும் மாறலையா. பைத்தியமா நீ, தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கியா. அது சங்கு என் ஃப்ரெண்ட், அப்போ இப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும்ல, அதனால தானே உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் வயன். இங்கே பாரு, உனக்கே தெரியும் என் பாய் ஃப்ரெண்ட் நாங்கள் டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண 1 வீக்கில் அவன் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது தாண்டி பசங்க, ஈவன் எல்லா பசங்களுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்களுக்கு வரப்போகிற கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும், ஒய்ஃப் கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் அவங்களாம் ஒரு ட்ரீமோடு இருப்பாங்க. ஜிகே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரீம் எல்லாத்தையும் இப்படி கூடி தோண்டி புதைச்சிருப்பான். ஆக்சுவலி நீ அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. என்ன சொல்ல வர, எனக்கு எதுவும் புரியல. உன் மரமடிக்கு எது தான் புரியும். இங்கே பாரு லூசு, அவன் பையன், அவனுக்குன்னு நிறைய நீட்ஸ் இருக்கும். என்னதான் உன் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் நீ வேற அவன் வேற, புரியுதா உனக்கு. ஒன்று அவனோட லைஃப்பை அவனை வாழ விடு, இல்லையா என்னோட ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு சான்ஸ் கொடு, முடிஞ்சுது, அவ்வளோதான். இதை தான் சொல்ல வரேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு முழுக்க ஜேகே உன்னை பார்த்த பார்வையிலே தெரியுது, அவன் உன்னை பழைய மாதிரி பார்க்கல. அது உனக்கு தான் என்ன புரியல. சீக்கிரமாக புரிஞ்சுட்டு மாறுற வழியை பாரு. நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேயை பார்க்குறீங்க. அவன் உங்கள் ஃபேஸையே பார்க்காம அப்படியே கிட்ட வந்து நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. ஜாங்கு நடி, நான் வேணா மினிக்கிட்ட பேசிட்டுமா. அவனுக்கு இப்போ செம்ம இரிட்டேட் ஆகுது அவன் உங்களை பார்த்து. இப்போ எதுக்கு அவள் சாப்டர் எடுக்கிறா, அதான் முடிஞ்சு போச்சுல்ல. இல்லைடா, அது வந்து இங்கே பாரு லூஸ் மாரி தான் பேசிகிட்டு இருக்காத, நல்ல மூடில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே. நான் போய் தூங்குறேன், குட் நைட், நீயும் தூங்கி தோல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு அவன் இதை படுத்துக்கிறான். இவன் எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நீங்களும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜேகேயை பார்க்குறீங்க. அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவன் பக்கத்தில் படுத்துட்டு உன் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணுறேன்னா ஜாங்கு, உனக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும்ல, அந்தமாரி ஒரு விளக்கண்ணையும் இல்லை, மூடிட்டு படு. நீ இன்னும் தூங்கலையாடா, தூங்குடி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக படுத்து தூங்கிட்டுருங்க.